இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் தகப்பனே, இந்த நாள் பூராகவும் எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போன்று எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தாம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழ செய்தீர். மன்னர்களை அழிவுக்குட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழி வாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும், தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலை நிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார்.
இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாய் இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்திற்குள்ளாவர். அனைத்து தெய்வங்களே, அவரை தாழ்ந்து பணியுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையே பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி வாசகம்
நமக்கெல்லாம் ரொம்பவும் பரிச்சிதமான ஒரு வாசகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அத்தனை பேருக்கும் விண்ணுலகில் இருக்கிற தகப்பனை என்கின்ற ஜெபத்தை கற்றுத் தருகின்ற நற்செய்தியாகும். இந்த நற்செய்தி வேளையில இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்து விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொல்றாரு. தெய்வம் மன்னிக்க கூடியவர், தகப்பன் மன்னிக்க கூடியவர். ஆனா அவர் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். இப்போ இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் அவரவர் உள்ளத்திற்குத்தான் தெரியும் எவ்வளவு பெரிய பாரதூரமான பாவ காரியங்கள் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இங்க திருடன் யாரு அப்படின்னு சொன்னா, யாரு மாட்டிக்கிறானோ அவன் தான் திருடன். யாரு பொல்லாதவன் அப்படின்னு சொன்னா, தப்பு பண்ணி யாரு மாட்டிக்கிறானோ அவன் தான் பொல்லாதவன். யாரு கெட்டவன் அப்படின்னு சொன்னா, தப்பே பண்ணாதவன் கிடையாது, மாட்டிக்காதவன். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே தருணத்துல ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளம், எல்லாரது உள்ளமும் தெரியும். ஆனா அதே தருணத்துல ஆண்டவருக்கு எல்லாருடைய உள்ளமும் தெரியும். யாரும் அவருடைய பார்வையில இருந்து நம்முடைய உள்ளத்தை மறைத்து விட முடியாது. நாம என்ன திருகுதாளம் பண்ணாலும் அவருக்கு தெரியும். ஒளிவு மறைவு இல்லாம நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கண்கள் உலகம் பூராக சிசிடிவி கேமராவாகவே இருக்குது. அதுல இருந்து யாருமே தங்களை மறைத்து கொள்ள முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாம எவ்வளவு தப்புக்களை பண்ணாலும் அவர் நம்மை மன்னிப்பார். சோ அவருடைய மன்னிப்பு நமக்கு நிச்சயம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அவரே சொல்றாரு, நான் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? எனக்கு காணிக்க கொடுக்கணுமா, சர்ச்சுக்கு வரணுமா, ஜெபமாலை ஜெபிக்கணுமா, சிலுவைப்பாதை பண்ணணுமா, சேரிட்டி பண்ணணுமா, இவையெல்லாம் பண்ணிக்கோங்க, அவை தேவை. ஆனா இவை உங்களது தப்புக்களை மறைப்பதற்காக அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைத்து பண்ணுவீர்களாக இருந்தால் அது எந்த விதத்திலும் உங்களது தப்பான காரியங்களை மன்னிப்பதற்கு ஒருபோதும் உதவவே உதவாது. உங்க தப்புக்களை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும்? உங்களுக்கு யார் எல்லாம் தப்பு பண்றாங்களோ, ஷார்ட்டா சொன்னா உங்களுக்கு யாரெல்லாம் பகையான உறவாக இருக்கிறார்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை கால்வாரி விட்டாங்களோ, யாரெல்லாம் உங்க பேரை கெடுத்தாங்களோ, இவங்க எல்லாரையும் மன்னிங்க முதல்ல. நீங்க இப்படி நீங்க பண்ணுவீங்களாக இருந்தா உங்க அத்தனை காரியங்களையும், பாவ காரியங்களையும் நான் மன்னிப்பேன் அப்படின்னு தெய்வம் சொல்லுகிறார். அப்படி அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும் அப்படின்னா நாம தயாராக இருக்கிறோமா? நமக்கு அடுத்து இருப்பவரது பாவ காரியங்களை மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அவர்கள் பண்ணிய துரோகங்களை மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? அவர்கள் பண்ணிய அத்தனை தீமையின் காரியங்களை மன்னிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? மன்னித்தால் தான் மன்னிப்பு என்று தெய்வம் சொல்லிவிட்டார். அவரது மன்னிப்பு முக்கியமா? இவர்கள் நமக்கு பண்ணியவற்றை நினைத்து நினைத்து உள்ளத்தில் போட்டு கொண்டே நம்முடைய உள்ளத்தையும் எரித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் அழித்து கொண்டு ஆண்டவரிடமிருந்து கிடைக்க போன்ற மன்னிப்பையும் நாம் தடுத்து கொண்டு வாழ வேண்டுமா? கூடாது. இன்னைக்கு யாரெல்லாம் நாம மன்னிக்க முடியாம மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கிறோமோ அவர்களை எல்லாம் மனசார முதல்ல மன்னிப்போம். அவங்க கிட்ட நேரடியா போய் மன்னிப்பு கேட்காது போனாலும் மனசார மன்னிப்போம். மன்னித்ததன் பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணிக்கலாம். பாவ சங்கீர்த்தனம் பண்ணியதன் பிறகு நாம அந்த குறிப்பிட்ட நபரை போய் நல்லபடியாக சேர்த்து அணைத்து பேசி அவரோடு நல்லுறவு வைத்து கொள்ளணும் அப்படின்லாம் நான் கேட்டுக்கல. அது முடியாத காரியம் கூட. சமயங்கள்ல என்ன, ஒருத்தரோடு நல்லுறவோடு இருந்து விட்டு தான் நீங்க பிரிந்திருப்பீர்கள். மீண்டும் அவரோடு போனால் காயம் வரும், அவர் மூலமாக பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். ஆகவே அவர்கிட்ட போய் நீங்க பேசணும் அப்படின்லாம் நான் கேட்டுக்கல. மனசார அவரை காணுகிற வேளையில அந்த எரிச்சலோடு, அந்த கோபத்தோடு, அந்த பழி வாங்குகின்ற எண்ணத்தோடு நீங்க இல்லாம வாழ்ந்து பாருங்க. உங்களது மன்னிப்புக்கு சிறந்த கைமாறாக தெய்வம் உங்களை மன்னிப்பார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிப்பட செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் நம்முடைய தேவைகளை எடுத்து வைப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் ஜெபித்து நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே உம்முடைய ஆசீரோடு எங்களது அன்றாட காரியங்களை தொடங்கவிருக்கின்றோம். கூடவே இருந்து எங்களை வழிநடத்துவீராக. சகல பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. நாங்கள் என்றும் எப்பொழுதும் உம்மை பின்பற்றுகின்ற ஜனமாக இருக்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, பிலிப்பியர் 4:4 மூலமாக ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் அழைக்கின்றார் மகிழ்வோடு வாழும்படி. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நாம் மகிழ்ந்திருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையில் என்னென்ன இடர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட கவலைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற தைரியத்தோடு நாம் நடப்போமாக இருந்தால், பிலிப்பியர் 4:4 சொல்லுவதன்படி எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you. Have a great day and see you all tomorrow. நீர் என்ன சொன்னாலும் செய்திடுவேன். உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே. உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே. உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே.